ஹலோ சொல்லுங்க சார். அர்ஜுனா மேட்டர் லீக் ஆச்சுடா. ஐஜி வடிவேலுக்கு எப்படியோ இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. எப்படி? வாட் தி ஹெக் இஸ் திஸ் பிரதீப்? ட்ரக்ஸ் கடத்த உதவி பண்ணிருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? சார் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட் ஷட் அப் மேன். ஓ உடம்புல யூனிஃபார்ம் இருக்கணும்னா அந்த கோடன் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. இல்ல யூ வில் சிவியர்லி பே ஃபார் இட். டேய் முட்டாள், நீலாம் ஒரு ஐபிஎஸ். என்ன 75 லட்சம் வாங்கின? ஏய் மரியாதையா பேசு. ஏய் உனக்கு என்னடா மரியாதை? ஏய் இதுக்கு மேல ஐஜி கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் பண்ணன்னு வையேன், மவனே உன் குடும்பத்தோட உன்னை போட்டு தள்ளுறேன்டா நாயே. அர்ஜுனா கூல் டவுன் ப்ளீஸ். உன் குடவுன்ல இன்னும் 1 ஹவர்ல ரீடுடா. சீக்கிரமா சரக்கெடுத்து மாத்திடு, இல்லைன்னா நம்ம 2 பேரும் மாட்டிக்குவோம். ஏய் அது மட்டும் நடக்கணும்டா, அப்புறம் தெரியும் இந்த அர்ஜுன் யாருன்னு. அண்ணா டே ரவி, குடவுன்ல இன்னும் 1 ஹவர்ல ரைடா. நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. அங்க இருக்க சரக்க மொத்தத்தையும் மினிஸ்டர் வீட்டுக்கு மாத்து. டேய் 150 கோடி ரூபாய் மதிப்புடா. சொதப்பனன்னு வையேன், நாளைக்கு உன் வீட்டுல ஒத்த உயிரோட இருக்க மாட்டான். என்னண்ணா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நான் பாத்துக்கிறேண்ணா, உடனே மாத்திடுறேன். சரி, அந்த ஆர்பர் வேலைக்கு எத்தனை பசங்களை அனுப்பியிருக்க? வெளில 20 பேர் அனுப்பிச்சிருக்கேன்னா உள்ள 10 பேர் போட்டிருக்கேண்ணா. அவன் வேலையை அப்படியே விட்டு எல்லாரையும் குடன் வர சொல்லு. சரக்க உடனே மாத்துங்க. அந்த வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்கடா. சூப்பர் மச்சான், செம்ம ஐடியா. செத்தானுங்க இன்னைக்கு. டேய் எனக்கு இப்பதான்டா பயங்கர நல்லா இருக்கு மச்சி. இனிமே தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். டேய் அர்ஜுனா, என்னடா நடக்குது? ஒண்ணுமே புரியலையடா. பதறாதண்ணா, ஒன்னும் தப்பா நடக்குது. டேய் இப்ப மட்டும் மாட்டினேன்னு வையி, பதவி மட்டும் போவாதடா. இது வரைக்கும் சேர்த்து வச்சு இந்த மானம் மரியாதை எல்லாம் மொத்தமா போயிருடா. பயப்படாதண்ணா, நான் தான் இருக்கேன்ல, என்ன நம்புண்ணா, நான் பாத்துக்கிறேன். டேய் 10 நிமிஷம் தான் டைம். வேகமா போ போ, வேகமா போ. தூக்க புடி, அடியில போ, அடியில போ, புடி. ஏய் அண்ணா நம்ம ஹார்பர் மேட்டர் அந்த ஐஜி வெடிவலுக்கு எப்படி லீக் அவுட் ஆயிடுச்சுடா. இன்னும் 1 ஹவர்ல ரைடு. நாங்க தான் போறேன். நான் வர வரைக்கும் அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி. அப்படி அந்த பில்டரை வந்தான்னு வை, காசை வாங்கிட்டு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வை. புரியுதா? ஓகேண்ணா, புரியுதுண்ணா. புரிஞ்சுது. அண்ணா அந்த பாஸ்கர் பையனை சேஃப்டிக்கு எதுவும் கூப்பிட்டுக்கோ அண்ணா. அண்ணே நானும் லோக்கல் பசங்களை ஒரு 5 பேர் கூப்பிட்டுக்கோ அண்ணே. நம்பிக்கையான ஆளுங்களை மட்டும் கூப்பிடுங்கடா. சரிண்ணா. இந்த இடம் யாருக்கும் தெரியாது. சரிண்ணா. அதை மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யுங்க. ஓகேவா? ஏய் ஏதோ வண்டி சவுண்ட் கேட்கல? ஆமால. போச்சு, செத்தோம். நம்மளே பார்க்குறான். ஆமா. ஏய் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறான்டா. டேய் எனக்கு இப்பதான்டா உயிரே போயிட்டு வருது. எனக்கும் தான். டேய் தோற, ஒரு பெரிய பிரச்சனைடா. என்னடா பிரச்சனை? இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு, அதாவது என்னோட வருங்கால பொண்டாட்டி அமுதவள்ளி இருக்கால, அவளை கடத்த போறேன். முடிஞ்சா அங்க வா, ஒத்தைக்கு ஒத்த பாத்துக்கலாம். இதாண்டா பிரச்சனை. சரி நீ கிளம்பு. உன் ஆள் பாஸ்கர் வந்த உடனே நீ போ. டேய் அதுக்கெல்லாம் இப்ப நேரம்டா. ப்ளீஸ்ரா, என் ஆள் வரதுக்கு கண்டிப்பா 3/4 மணி நேரம் ஆகும்டா. அதுக்குள்ள என் ஆளோட நிலைமை இல்லடா வருது. ப்ளீஸ்ரா, தோற ப்ளீஸ்ரா. டேய் அழுவாத, ஏந்தர்றா நீ கிளம்பு. Thanks இன்னும் ரா. 1/2 hourல உன் ஆள் பாஸ்கர் இங்க வரும். கண்டிப்பா வந்துருவாடா தோற. தேங்க்ஸ்ரா. ஏய் கண்ணு மட்டும் விடுறா. வரேன்டா, பாத்துக்கடா. டேய் பாஸ்கர் சொல்லு. அண்ணன் கிளம்பிட்டேன். நீ இன்னும் 20 நிமிஷத்துல ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துரு. அது வரைக்கும் அண்ணியை பத்திரமா பாத்துக்க சொல்லு. பாத்துப்பாங்கல? பசங்களாம் ஃபுல்லாக பொருளோட தானே இருக்கானுங்க. அதெல்லாம் உனக்கு பார்த்துப்பானுங்க. நீங்கள் தான் வந்துடுவீங்களே? சரிண்ணே வரேன். ஓகேடா. டேய் என்னடா ஃபோன் பேசி டைம் வேஸ்ட் பண்ற? கிளம்புடா. நம்ம போட்ட பிட்டு எப்படி வேலை செய்து பாத்தியா? டேய் ஒழுங்கா பார்த்துக்கங்கடா. சரிண்ணே ஓகேவா? விடுத்தல போத்தல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா போத்தல. டேய் சொல்லலாம். நீ அந்த பக்கம் போய் பாரு, இந்த பக்கம் பாரு. ஓகேண்ணா. பாருங்கடா. ஹலோ தேவா, என்னப்பா வரணுமா? கிளம்பி சீக்கிரமா வா. அர்ஜுன் அண்ணன் ஹார்பர் மேட்டரா வெளில போயிருக்காரு. இங்க ஆள் தேவைப்படுது. சரி, நாங்கள் திருப்பூரில் தான் இருக்கேன். ஒரு 3/4 வந்துடுறோம். 3/4 மணி நேரமா? 3/4 மணி நேரம்லாம் முடியாது.
லேட் பண்ணாத, இங்கே நான் மட்டும் தனியாக இருக்கேன். தனியா இருக்கியா? ஏன்டா மாறிங்க? மாரிக்கு ஏதோ பர்சனல் வேலை இருக்கான், அதனால அவனையும் போக சொல்லிட்டேன். ஏய் ரிஸ்க்குடா, என்னடா? நம்ம அரவிந்த் கிட்ட பிஸ்னஸ் பண்ணுமோ அவன் இருந்தால் தான்டா ரிஸ்க்கு. என்னைக்காவது போதையை போட்டு கேஷுவலாக அர்ஜுனன் கிட்ட போட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் எனக்கு ராடு தான். எல்லாம் செல்ஃபிஷ் இல்ல ஆமா மச்சி. சரி, நீ அங்க பத்திரமா இரு. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பசங்களை கூட்டிட்டு அங்கே வந்துடுறேன், சரியா? சரி, வேகமாக வரப்பாரு, லேட் பண்ணாத. வந்துடுறேன் மச்சி. இரு, அந்த அரவிந்த் பையன் தான் லைனில் வரான். சொல்லுவா. ப்ரோ பக்கத்துல வந்துட்டேன் ப்ரோ, இன்னொரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் ப்ரோ. சரி வா, பார்த்துக்கலாம். டேய், ம் அரவிந்த் வந்துட்டு இருக்கான். ம் மச்சி, பட் ஃபர்ஸ்ட் நம்ம கான்சன்ட்ரேஷன் பாஸ்கர் மேலே இருக்கணும். மாரியோட ஆளுன்னு சொல்லி அவனை சப்பையை இடப்படக்கூடாது. அவன் மட்டும் half அன் ஹவரில் வந்துட்டான், நமக்கு பெரிய பிரச்சனைடா. we have to stop him. பட் எப்படா ஸ்டாப் பண்ணுறது? அண்ணா அண்ணா அண்ணா. போங்க போங்க போங்க, சீக்கிரம் யார் பாத்து போறாங்க, சீக்கிரம் சீக்கிரம். யாரா நீங்க? மச்சான், சக்ஸஸ்டா. ஏய் சூப்பர்ரா, எல்லாம் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. மச்சான், அந்த அரவிந்த் எப்போனா வரலாம், ஸோ பி ரெடி. ஓகே ஓகே மச்சான், ஆ தேவா வரத்துக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்குல்ல? ஆமாம். நான் வேணா போய் ரிஸ்க் எடுத்துட்டு வரட்டுமா? டேய், உள்ள 4 கன் இருக்குடா, 24 புல்லட்ஸு, சுட்டு தள்ளுவாங்கடா. அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே போனா அரவிந்த் கார் வேணும். நீ உள்ளே போ, அப்சர்வ் பண்ணு, அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ம் ஓகே. டேய், அரவிந்த் பக்கத்தில் வந்துட்டான்டா. மச்சான் வந்துட்டான்டா பாரு. தெரியுது. ஏய் ஸ்டாப். ஏய் வாட்ஸ் அப் ப்ரோ? சொன்னதை செய்யல, போடுறாங்க. ப்ரோ நீங்க சொல்றபடியே செய்றேன், என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க ப்ரோ. போடுற அவனுக்கு போன. போடுற துறைக்கு போடுறா இரா. இவன் வேற டென்ஷன் ஆகுறான். சொல்லுப்பா. துரை ப்ரோ, ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. என் ஃப்ரெண்ட் வினோத் அனுப்புறேன் ப்ரோ. அவன் பேர் சொல்றான். ப்ளீஸ் ப்ரோ, அவனும் 2 மினிட்ஸ்ல அங்க வந்துடுவான் ப்ரோ. அவன் கிட்ட பவுடர் கொடுத்துருங்க ப்ரோ. அதான் இந்த இடத்த யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, அவன்கிட்ட எல்லாம் தர முடியாது. ப்ளீஸ் ப்ரோ, அவன் கிட்ட கொடுத்துருங்க ப்ரோ. அவனை இன்னொரு எக்ஸ்ட்ரா 10,000 கூட கொடுத்து சொல்றேன் ப்ரோ. மோர் ஓவர் என் கார்ல தான் ப்ரோ வரான். என் பிரஸ்டீஜ் இஷ்யூ ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. பணத்தாலே அடிக்கிறேன். சரி வந்து தொலைக்க சொல்லு. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ அது 30K ப்ரோ. அவன மாதிரி நான் சும்மா மிரட்டிட்டு இருக்க மாட்டேன். ஐ அம் அன்யூசுவல். ஓகே ப்ளீஸ் ப்ரோ. யோ என்ன பண்ற? 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 கல்ல ஓட்டு போட்டாங்கறக்காக இன்னும் கூட வச்சு என் தாலியா இருக்கிறான். போயா தூக்கிட்டு வா. அண்ணா. டேய் ரவி, என்னடாச்சு? அண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலி பண்ணிடுவேண்ணா கூடண்ணா. ஏய் சீக்கிரம்டா, மாட்டணும். நம்மளால ஜென்மத்துக்கு தொழில் பண்ண முடியாது, புரியுதா? அண்ணா அப்படிலாம் சொல்லாதண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. சரி சீக்கிரம் வேலையை முடி. எப்போ வேணா ரைடு வருவானுங்க. சரிண்ணா. டேய் கொஞ்சம் வேகமா எடுங்கடா, உங்களால ஏன் குடும்பம் உயிரோட இருக்காதடா. போங்கடா. தம்பி, நீ அரவிந்த் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல ஒன்று விட்றேன். இந்த இடத்த வேற யாருக்கும் காட்டக்கூடாது. என்னண்ணா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, உன் பேர் என்ன சொன்ன? பாஸ்கர்ண்ணே. பாஸ்கர். என்னடா வளர்ற? மச்சான் பேர் வினோத்ரா, பாஸ்கர் இல்லடா. வினோத்ண்ணே, வினோத். அப்போ வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இல்லைண்ணே, அதான் சொன்னேன் நான். சரி, நீ அரவிந்தும் சேர்ந்து இந்த ஃபோட்டோ காமி. என்னண்ணே சின்ன பழத்தனமா ஃபோட்டோலாம் கேட்குறீங்க? காட்டுற மச்சான், மாட்டினண்டா. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? என்னாச்சுடா, என்ன நடக்குதுங்க? மாறிட்டா மச்சான். ஏய் வாங்கடா, டேய் சீக்கிரம் வாங்கடா. டேய் அருவா வச்சிருக்கான்டா அவன். டேய் சீக்கிரம் வாங்கடா. டேய் விக்கி Chiquiritos, நாங்க எப்பவும் இருப்போம். Chiquiritos, உயிரையும் போட்டுப்போம். Chiquiritos, எங்க உயிரை போட்டுப்போம். Chiquiritos, மச்சான், இது
இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ரிஸ்க்டா சேஃப் இல்லை கூடாதுடா வாடா வைக்கி போகலாம் மச்சான் வா டேய் என்னடா டேய் என்னடா இவ்வளோ பேர் இருக்கானுங்க கையில் கத்தி வேறு வச்சிருக்காங்கடா அவனுங்க வேற வழி இல்லடா இறங்கியே ஆகணும்டா இறங்கிடலாம் இறங்கிடலடா போடா ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ போய் சண்டை போட மாட்டீங்க போலாம்டா உன்னை யார் பாத்துக்கிறது அதுக்காக தான் தேங்க் யூ so much ப்ரோ நீங்க ஒரு ட்ரூ ப்ரோ அவர் என்ன ப்ரோ சர்க்கஸ் மாதிரி வித்தெல்லாம் காட்டுறாரு டேய் நீ என்ன லைவ் கமெண்ட்ரியா செருப்பா அடிப்ப பாத்துட்டு இருக்கல நானு ப்ரோ அங்க பாரு பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ற பாரு அவ்வளவுதான் டேய் சும்மாவே இருக்க என்கரேஜ் பண்றான் வாட்ட கிக்கடா மாமா சூப்பரா வந்துட்டான்டா அவன் இவனை நான் பார்த்துக்கிறேன் நீ உள்ள போய் அவளை கூட்டு வா போ சில் உங்களை காப்பாற்ற வந்திருக்கோம் செம்மையா இருக்கால What the hell? Seriously bro, இந்த டைம்ல ரொம்ப முக்கியமா? மூட் இறங்கடா ப்ரோ சேஃபா ப்ரோ? சேஃப் தான் என்னோட ஜெசி வந்துட்டா ஏய் மச்சான் கையில் இதெல்லாம் ரத்தம் ஒன்றும் இல்லடா வா போலாம் சரி வா இந்தா நீ கிளம்பு தேங்க்ஸ் ப்ரோ. ஹாய் ஐ அம் லோகி சிஸ்டர் போய் உட்காரு டேய் திஸ் இஸ் மை கார்ரா நீங்க வாங்க தேங்க்ஸ் ப்ரோ. ஏசிலாம் ப்ரோ கம்ஃபர்ட் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு ப்ரோ. வீடு பக்கத்துல தான் வந்துடுங்க ப்ரோ. உண்மையான போதை நீ அடிக்கிறதுல இல்லை போ ஓ மார்லாம் ஸ்டோரி எப்பா கை தட்டுங்க ஏய் ஏறா என்ன லோகி உன் கரண்யன் குரூப்ல எதுவும் பாராட்டு விழா இல்லையா? வேற நீ ரொம்ப படுத்துறேன்டா சோதிக்காதீங்கடா மச்சான் ம். நம்ம எல்லாம் பேக்கப் எடுத்துட்டு போய் ஐஜி வடிவேல் செட்டை கொடுத்துட்டோம்னா ஷோடா நம்ம பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் மச்சான். தேங்க்யூ ஸோ மச். ஏய் நோ வரிஸ் நாட் அன் இஷ்யூ. ஏய் எல்லாம் சேஃப் தானே அண்ணா சரக்கு குடோன்ல இருந்து காலி பண்ணியாச்சுண்ணா மினிஸ்டர் விட்டு பின்வாசல்லே இறக்க சொல்லியிருக்கேன். ஹலோ யோ நாங்க கிளம்பிட்டோம்யா. சரக்கு பத்திரம் தானே? ஏய் சரக்குலாம் சேஃபா தான் இருக்கு உன் ஐஜி வந்து ஒரு சரியா கொஞ்சம் பாத்துக்கோயா. என்னடா மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கீங்க ஹலோ அர்ஜுன் சார் என்ன இன்ஸ் 10 வாட்டி ஃபோன் அடிக்கிறீங்க? சார் ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன மேட்ரு இன்ஸ்பெக்டர் கண்ணனா, ஆமா நீ யாரு? டிஐஜி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. மேடம் சொல்லுங்க மேடம். நான் சொல்றத கவனமா கேளு. திஸ் இஸ் வெரி அர்ஜென்ட். உங்க ஏரியா ஜூரிஸ்டிக்ஷன்ல நிறைய ஃபோன் கால்ஸ் டேப் ஆயிட்டு இருக்கு. முக்கியமான ஹோம் மினிஸ்டர் நம்பர், ஹார்பர் கமாண்டன்ட் நம்பர், ஏன் உன் நம்பரும் தான். டேப் ஆன ஃபோன் நம்பர்ஸோட லிஸ்ட், டேப் பண்ணவங்களோட லொகேஷன் எல்லாத்தையும் உன்னோட ஸ்டேஷன் இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இமீடியட்டாக ஆக்ஷன் எடு. அவங்க கொடுத்த லொகேஷன் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருக்கு.
அங்கே டேப்பான நம்பர்லாம் பார்த்தா உங்களுக்கு மினிஸ்டருக்கும் சம்மந்தப்பட்ட ஆளுங்களாவே இருக்காங்க. என்னன்னு சொல்ற? ஆமாம் சார், எனக்கு என்னமோ இந்த ஃபோனை டேப் பண்ணால் தான் ஏதோ மாஸ்டர் பிளான் பண்ணி உங்களை இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டுருக்கான்னு தோணுது சார். உடனே கிளம்பி வாங்க சார். திரும்ப வரேன். யோ போய் பாரு. ஏய் இறங்கடா, இறங்கடா. ஏய் நீ இறங்கு. ஏய் வாடா. என்னடா டேய், என்னை பார்த்தா கேன் மாதிரி தெரியுதா? இவனுக்கு எப்படா தெரிஞ்சு? ஏய் மரியாதையா ரெக்கார்டிங்ஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா உசுரோட போவீங்க. நீ எல்லாம் ஒரு போலீஸா? ஏய் வெக்கமா இல்ல? நான் ஒரு ஆளுன்னு இவனோட சேர்ந்துக்கிட்டு. ஏய் யார சார் யார ஃப்ரெண்ட் ஆகிறீங்க? சார் கை வை. டேய் டேய் சார் சார் சொல்றடா. ஏய் என்னங்கடா? ஏய் ஏன் ஏத்துக்குள்ளே நந்தா, இப்போ ஒழுங்கு மரியாதையா ரெக்கார்டிங்லாம் எங்க இருக்குன்னு உண்மையா சொல்றேன். சொல்லன் பையன் உன் ஃப்ரெண்ட்ஸோட மண்டை செதறிடும். சொல்றா சொல்றா. சார் ரெக்கார்டிங்ல வந்து ட்ராக்கிங் டிவைஸ்ல ஒண்ணுல இருக்கு சார். ட்ராக்கிங் டிவைஸா? ட்ராக்கிங் டிவைஸ் எங்க இருக்குது? வண்டியில இருக்கு சார். எத்தனை போ ஒரு ஏல சுத்து தட்டா போ. பாத்தீங்களா சார்? டேய் என்னடா இப்படி பண்றா? சார் வேற சார். டேய் சார் டிவைஸ் தான் படம் காட்டுறீங்களா? சார் கஷ்டப்பட்டு பண்ணு சார். சார் சார் புடிங்க சார் ஃபர்ஸ்ட். உனக்கு ஏன் இருக்குது? ஏன் நடுங்குற? ஏய் வேற ஏதாவது வச்சுக்கிறியா? வேற ஏதாவது வச்சுக்கிறியா? வேற ஏதாவது வச்சுக்கிறியா? பேக்கப் வந்து போன்லயும் பென் டிரைவ்ல ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு சார். போய் எத்தனை போ. எடுறா. ஏய் எடுறா. வெள்ளறா. எடுறா. எடுறா இல்ல. ஏய் வெள்ளறா. சார் வாங்க சார் அத. ஏய் எடுறா. ஓடுறா. டேய் லூசடா நீ. சார் இவங்க மூணு பேரை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குது. எங்கயாவது சொறி வச்சிருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் கூட்டு போய் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கூட்டு போங்க. கூட்டு போங்க. கூட்டு போய் ஃபுல்லா கைட்டி செக் பண்ணுங்க. ஏய் நடடா நடறானா. கழட்டு கலட்ரா. விடுங்க சார், என்கிட்ட எதுவும் இல்ல சார். பேக் சைடுலாம் பாரியா? சொல்ல பாரு சார். ஏய் எதுவுமே இல்ல சார். பேண்ட கலட்ரா. சார் வேண்டாம் சார், ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க. வேற ஏதாவது எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? சார் இதெல்லாம் சட்டத்துக்கு அகைன்ஸ்ட். அடி வாங்கி சாகாதீங்கடா. உண்மையை சொல்லுங்க. சார் ஒண்ணும் இல்ல சார். யோ கான்ஸ்டபிள் கூட்டு போயா. நடறா போ போ. நல்லா பாத்துட்டேன் சார். எதுவும் இல்ல சார். நல்லா பாத்தியா? பாத்துட்டேன் சார், ஒண்ணும் இல்ல சார். சரி இவனுங்களை போட்டுலாம். சார் எல்லாம் கொடுத்துட்டோம் சார். வெளில போய் இத கதை கொடுப்பீங்கடா. உங்களை போட்டே அவன மண்டை வலிக்குது எனக்கு. இவன கால்ல இருந்து அழிச்சிட்டுங்கறேன். போய் மண்டை வலி சார். என்னடா முறைங்கற? போயிரோம் சார். இப்போ போட்டா உன்ன. சார் வேணாம் சார், வேணாம் விடுங்க சார். இவங்கள என்னைய கிட்ட ஒப்படைச்சிடலாம். இவனுங்க லைஃப அவங்க காலி பண்ணிடுவாங்க. கூட்டு போங்க சார், கூட்டு போங்க. ஏய் ஏத்தியா வண்டி. சரிங்க சார். ஏய் நட. ஏய் போடா. வாடா. நடறானா. செல்லா குட்டி உன்னை மறந்துட்ட பாரு. இங்க வா 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 வா. இங்க வா. ஏய் போய் வரலடா. சாடி செல்லாம் வா. Sir, I just came to buy drugs, sir. I'm actually leaving to America tomorrow. Sir, I'm from a diplomatic family, sir. Please, sir. Sir, please, sir. Cool, sir. எதுக்கு நாளே விட்டுனேங்கற? சினுங்க அத ஏறு வண்டியில. அட ஏறு. என்கிட்ட சீனா சாவச்சு தக்காளி நாய்ங்களா சாத்திர போச்சு எல்லாம் போச்சு. டே தோரா. ஹேய் நம்மள யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்கடா. இங்க அவளுக்கு ஏதோ அவளை வரவேல பாஸ்கரையும் தூக்கிட்டானுங்க. இந்த சதியை உடனே அர்ஜுன் அண்ணன்கிட்ட சொல்லி நான் நல்ல பேர் வாங்கணும். டேய் மடையா. மடையனா தோரா. நம்மளை ஏமாத்தினவங்கள அர்ஜுன் அண்ணன் அடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு 4 வருஷம் ஆகுதுடா. போலி ரவுடிக்கும் நிஜ ரவுடிக்கும் வித்தியாசம் தெரில. நீலாம் ரவுடியாடா. டேய் அண்ணா வராரா? அர்ஜுன் அண்ணன் வராரா? இனிமே நாங்க வரமாட்டோம்டா. ஐயோ
அண்ணே சொல்றா. இப்போ அந்த ஐஜி குடோனுக்கு ரைடுக்கு வந்திருந்தான். ஒன்றும் கிடைக்கலன்னு செம்ம காண்டில் போகிறான். கமாண்டோ செம்ம ஹாப்பி. ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா அந்த மினிஸ்டர் நம்மளும் ஸ்கெட்ச் போட்டு காலி பண்ணியிருப்பான். கரெக்ட்ண்ணா. சரி இரு, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அண்ணா அர்ஜுனா, ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. சரக்கை பத்திரமா உன் வீட்டில் போய் சேர்த்தாச்சு. அப்புறம் அந்த பில்டர் சண்முகம் இருக்கான்ல, அவன் பணத்தையும் பத்திரத்தையும் தட்டின்னு வந்துன்னுக்குறான். அப்புறம் நம்ம ஐஜி வடிவே இல்லை, அவர் குடனுக்குள்ளே போய் தேடி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை கிளம்பி போயிட்டாரானா. நல்ல வேலை. அந்த ஐஜி மட்டும் ஸ்டேட் போலீஸா இருந்திருந்தா இந்நேரம் என்ன ட்ரௌசரோட ஓட விட்டு இருந்திருப்பான். கரெக்ட்ண்ணா. அப்புறம் ஏன் அந்த குட்டி பசங்களை என்ன பண்ணீங்க? தைரியமான பசங்கண்ணா, ஆனால் சேட்டை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் இது நம்ம கோட்டை இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடு ரோட்டில் நிற்பானுங்க பாரு, முட்டா பசங்க. இவங்க தானே அது? எஸ் மேடம். சொல்லுங்க, எந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்? இல்ல மேம். ஹோம்ஸ் எதுக்காக டேப் பண்ணீங்க? ஐ கேன் எக்ஸ்பிளைன் மேம். மேடம், இவனுங்களை கேட்டால் எப்படி மேடம் சொல்லுவானுங்க? எல்லாம் ஈராக்கில் இருக்கிறவங்க பாஸ் கிட்ட கேட்டால் சொல்லுவானுங்க. சார் யோ, இவனுக்கு வேற ஆபரேட்டர்ஸ் மேடம். யோ வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு. ஏய், எனக்கு முன்னாலேயே ஒரு யூனிஃபார்ம்ட் ஆஃபீஸரை மிலிட்டரி ஐடியட். சாரி மேடம், சும்மா இருடா. எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா? மேடம், இவனுங்க 4 பேக்கப் வச்சிருந்தாங்க மேடம். நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகிறது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டானுங்க. இது உங்கள் ஆஃபீஸர் கூட நல்லா தெரியும் மேடம். எஸ் மேம், வரும்போது செக் பண்ணிட்டேன். யோ உன் நாக்குல நரம்பு இருக்கா இல்லையா? ஏய், ஆடா. என்ன தைரியம் உனக்கு? NIA ஆபீஸ்லயே வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ற? ஏய் சாரி. மரியாதையா சொல்லுங்க, எந்த டெரரிஸ்ட் குரூப்? மேம் I'll take care. மேம் ப்ளீஸ் மேம், ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க மேம். we can prove நாங்க டெரரிஸ்ட் இல்லைன்னு மேம். ப்ளீஸ் மேம். ஏய், வாய் மூடு. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு. மேடம் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மேம் ப்ளீஸ் மேம், ஒரே ஒரு சான்ஸ் மேம். டேய் கேளுடா மேம் ப்ளீஸ் மேம். மேடம், இவனுங்களை நம்பாதீங்க மேடம். இவனுங்க மோசமான ஆளுங்க. எஸ் மேம். I'll give them a chance. தேங்க்ஸ் லாட் மேம். இந்த வாய்ப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஷூர் மேம். பட் ஏதாவது அதிக பிரசங்கித்தனமா பண்ணீங்க, I'll screw with your lives. மேம் நாங்கள் ப்ரூவ் பண்ணோம்னா சார் மனசு வச்சா மட்டும்தான் மேம் முடியும். What nonsense. டேய், என்னடா விளையாடுறீங்களா? மெயின் எவிடன்ஸே சாரோட ஃப்ரண்ட் பாக்கெட்லையும் பேக் பாக்கெட்டில் தான் மேம் இருக்கு. ஆமாம் மேம். இஃப் ஐம் ரைட் இட்ஸ் 7.21 GB ஃபைல் சைஸ் அண்ட் 2 SD cards மேம். யூ கேன் செக். எது? ஏன் பாக்கெட்டில்? ஆமாம், போடா டேய். செக் பண்ணுங்க சார். மேடம், கண்ணன். மேடம் இவன் கண்ணன். வெயிட் பண்ணு. அட பாவிங்களா. சீக்ரெட் பேக்கப் அவனுக்கு தெரிய வேணாம். சரி. கண்ணன். டேய் விட்றா. சாரி மேம். Arrest him. அந்த SD கார்டை கொண்டு வாங்க. Show me what you're talking about. ஷூர் மேம். அண்ணே, இன்னொரு ஏதாவது விளங்க வச்சிருக்கீங்க இருந்தால் இவனையும் போட்டு கூப்பிட்டு போங்க. வந்தவளந்து நோண்டினே இருக்கிறான். போட. சண்முகம், ஹலோ, அர்ஜுனன் பேசுறேன். உன் டிரைவர் வந்துட்டானா? ஏய் கத்தாதடா. உன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணும்னா கூத்துக்கோட்டை சிப்பாட்டில் இருக்கிற உன்னோட 100 ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு 4 மணிக்கு அண்ணன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றேன். சார், இன்னைக்கு ராத்திரி முழுக்க எங்க ஆளுங்க அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் கூட வரக்கூடாதுன்னு சொல்லுங்க சார். நீங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம டீலிங் நடத்தலாம் சார். ஏய் ரொம்ப பம்பாத. உனக்கு வர வேண்டியெல்லாம் கரெக்டாக வந்து சேரும்னா அண்ணா இன்ஸ்பெக்டர் நம்மள ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா போலீஸும் நம்ம ஆளுங்க ஐயா. அதுதானே இந்த ஹோம் மினிஸ்டரோட பவரே. ஆமாண்ணா ஆமாண்ணா, கரெக்டா கரெக்டா. ஹலோ சார், கமாண்டன்ட் சார், வணக்கம். தம்பி அர்ஜுனா, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு கேட் நம்பர் 8ல செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாற்றப்படும். அந்த டைம்ல நீ வண்டி எடுத்து வந்துரு. ஓகே சார், நம்ம ரவி தான் வரோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. மேம் தட்ஸ் ஆல் மேம். இவனை மட்டும் இல்ல, அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் within 1 hour அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம், இது ஹோம் மினிஸ்டர் சம்மந்தப்பட்டது, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் மேம்.
நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறீங்களா என்ஐஏக்கு வேலை பார்க்குறீங்களா? அரெஸ்ட் them all within 1 hour. ஓகே மேம். ஹேய் போங்க. தேங்க்ஸ் a lot மேம். தேங்க்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ். Wait. எஸ் மேம். You guys deserve some light. Arrange for a press conference. ஷூர் மேம். போங்க. மேம் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மேம். சொல்கிறேன் மேம் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டோம்னா நிறையா லைக்ஸ் அண்ட் ஷேர்லாம் வரும் மேம். உன்னை டேக் பண்ணுறேன் சும்மாறா. இஃப் யூ டோன்ட் மைண்ட். பைத்தியம் மேம். சாரி மேம். மேமே ஏட்டாடி வர வாங்க மேம். ஓகேவா மேம்? சீஸ். But I trusted my gut and என்னமோ சொல்லுச்சு that they're telling the truth. So today we have 3 brave new heroes. Thank you. வெல் ஆக்சுவலி வந்து நாங்கள் விக்கியோட பர்த்டேக்கு தான் போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரியல் லைஃப்பில் தான் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பட் ரியல் லைஃப்பில் ஹீரோ ஆகணும்னு எதிர்பார்க்கல. எல்லாம் என்னோட மனபலமும் என்னோட ஃப்ரெண்டு விக்கி தான் காரணம். தேங்க்யூ. இவன் தான் டேரக்டர் கிட்ட ஈவினிங் ஆடிஷன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போனவனா? ஆமாம் சார். இவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பாக சார். நான் டேரக்டர் கிட்ட பேசுகிறேன். சூப்பர் சார். நான் இதில் இன்வால்வ் காரணமே என் ஃப்ரெண்ட் ரிஷி தான். அண்ட் என் டெரரிஸ்ட் ராக்கெட் டிவைஸில் தான் அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கவே முடியாது நினைக்கிறேன். ஸோ நான் அந்த கவர்மெண்ட் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன். தயவுசெய்து இந்த டிவைஸை ஆர்மி பார்டரில் இருக்க சோல்ஜர்ஸ்க்குலாம் கொடுங்க. தேங்க்ஸ் மேம் அண்ட் தேங்க்ஸ் சார். அடடே, இவனை போய் தப்பா நினைச்சுட்டமே. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு நேக்கே கற்றுக் கொடுத்துட்டான். பாடாவா. ஜெயா, நம்ம விக்னேஷ் இருக்கான் இல்லையோ, அவனுக்கு ரீ எக்ஸாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கோ. வைக்கட்டுமா? இவனுக்கு என்ன வேணால் சொல்லட்டும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னுடைய கார் தான். அதுலனா வந்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்க முடியாது. இந்த பயிலுங்க இருக்காங்களே, இவனுங்க கூட மகாபலிபுரத்துக்கு வேற ஒரு வேலையாக போகலான்னு சொன்னானுங்க. நான் தான் நோ, கண்ணெதிரில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது, அதை போய் நம்ம தான் தட்டி வைக்கணும் பண்ண சார். தேங்க்யூ. எக்ஸலண்ட். தேங்க்யூ. அவன் சொன்னது எல்லாமே உண்மை, நம்பிருங்க. நாங்கள் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். விக்கியோட டெரரிஸ்ட் ட்ராக்கர் டிவைஸை சிஎஸ்எஃப் அண்ட் என்ஐஏ சேர்ந்து தீவிர ஆராய்ச்சிக்கு அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். கங்க்ராட்ஸ் விக்கி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். அண்ட் ஓவர் டு அவர் ஹீரோஸ். போடா சார். போடா. ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, ஹோம் மினிஸ்டர் கம்சவர்தனோட கேஸ் தான். ஹோம் மினிஸ்டர் கம்சவர்தன் கேஸை 3 காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் பிரேக் பண்ணாங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த 3 காலேஜ் பசங்களுக்கும் பக்க பலமா இருந்து ஹெல்ப் பண்ணவங்க 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் வேற யாரும் இல்ல, மிஸ்டர் ரமேஷ் அண்ட் மிஸ் திவ்யா. ரமேஷ் அண்ட் திவ்யாக்கு தமிழ்நாடு காவல்துறை பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. பாராட்டு மட்டும் தெரிவிக்கலங்க, அத ரமேஷ்க்கு ஹோம் கார்டு சர்வீஸ்ல போஸ்டிங்கும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்ல விவிகே நியூஸ் பெருமைப்படுகிறது. சிகிரி தோஸ்திடா